வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஜோ கிச்சன் சமையல். வாங்க, இன்னைக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுவும் ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டில் சுமதின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த மக்கான் சூப்பு எனக்கு ரெசிபி செஞ்சு காமிங்க, அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதுக்காக தான் இந்த ரெசிபி இன்றைக்கி போடுறேன் நான். இந்த மக்கான் சூப்புக்கு மெயினாக மக்கான், இங்கே பாருங்கள், இதுதான் மக்கான். இவ்வளோ பேஷனில் இந்த மக்கான் எடுத்துக்கணும். இதை நல்லா கடாயில், வெறும் கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அது ரோஸ்ட் ஆகும்போதே தெரியும், ஒரு சேஞ்ச் ஆகும் கலரு. அந்த அளவுக்கு எடுத்துக்கினா போதும். எடுத்துட்டு இது ரெண்டாக நம்ம உடைச்சாலும் பரவாயில்ல. இதை பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி உடச்சிட்டு கூட நம்ம வறுத்துட்டு உடச்சிட்டு கூட நம்ம இது மாதிரி சூப்பில் போடலாம். இல்லைன்னா நம்மளுக்கு இப்படியே போடலாம்ல, இப்படியே போடலாம், முழுசாக போடலான்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இதில் வேர்க்கடலை, மூக்கடலை, பட்டாணி எல்லாத்தையும் முளை கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தான் இந்த 2 நாள் உங்களுக்கு முளை கட்டினதால தான் லேட் ஆகிடுச்சு. முளை கட்டினா தான் நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியாக இருக்குது இல்லையா, ஹெல்த்தியான ஃபுட்டாச்சு. அதனால் முளை கட்டிட்டு இதை வச்சுக்கணும். வேர்க்கடலாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக முளை கட்டி வந்திருக்குது பாருங்கள். வேர்க்கடலாம் நல்லா. இது பாருங்கள், தோல் பயிறு, தோல் சிறு பயிறு, இது தோல் பைத்தம்பயிறு. இதுவும் முளை கட்டி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான இதில் போடுறதுக்கு தான் இந்த சூப்புக்கு. அன்றைக்கி இதுக்கு இல்லை, அது போடலை. இது கூட இதுவும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 50 கிராமுக்கு கம்மியாகவே ஜவ்வரிசி காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இது ஒரு மணி நேரம் ஊறினா போதும், ஊற வச்சுருக்கேன். இது கேரட்டு 1, பீன்ஸ் ஒரு 4, உருளைக்கிழங்கு 1, இது கார்ன், இது உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, பொடி பொடியாக சாப் பண்ணி. பூண்டு இது கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, இது பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் தக்காளி. இது எல்லாமே நம்ம வணக்க போகிறோம். இப்போ நம்ம கடலெல்லாம் இதெல்லாம் நம்ம குக்கரில் சேர்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. இது கருப்பு கவுனி அரிசி. இது கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இது எங்கள் வீட்டில் கருப்பு கவுனி அரிசி ஒரு ஆளாக்கு. வெள்ளை அரிசி, பொன்னி அரிசி ஒரு 50 கிராம். இது எடுத்துட்டு இது எல்லாமே வறுக்கணும். நல்லா படன்னு வெடிக்கிற மாதிரி வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பைத்தம்பருப்பு. இது என்னென்னா, இது பொங்கல், கருப்பு கவுனி பொங்கல் பண்ண போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த ப்ராசஸ் இது கேட்டிருந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க. கருப்பு கவுனி பொங்கல் நீங்கள் பண்ணுறீங்க, எங்களுக்கு இது வரல சரியா, எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால இந்த கருப்பு கவுனி பொங்கலும் நான் பண்ணி காமிக்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சிடுறோம். ரெண்டு சொம்பு தண்ணி இதில் ஊற்றுறோம் நம்ம. ஏன்னா இந்த முளைக்கட்டின பருப்புலாம் நம்ம போட போகிறோம் இல்லையா, அதனால் போட்டுட்டோம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கா. இப்போ இதில் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்குப்போம். ஏன்னா இந்த பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்ந்தால் தான், ஏறினா தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இது ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த குண்டாவில் தனியாக தண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்லாமே குக்கரில் போட்டோம்னா அந்த பருப்பு கூட அது குழஞ்சி போயிடும், ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் ஜவ்வரிசி. அதனால் நம்ம இதில் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் பாயில் ஆனால் போதும், ஏன்னா அது நல்லா ஊறி போச்சு இல்லையா, பாயில் பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். நம்ம அப்புறமா எல்லாம் சேர்க்கும் போது இது கூட சேர்த்துக்கிறோம் நம்ம. இப்போ வாங்க, இது இப்போ 5 விசில் வந்துடுச்சு முளை கட்டின பருப்புலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஆஹா, பாருங்க, நல்லா வெந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ ஜவ்வரிசி வந்துடுச்சுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஜவ்வரிசி பாருங்கள், இது வெந்தது இல்லையா, அதனால சும்மா ஒரு கொதி. இங்கே பாருங்கள் எப்படி வந்துடுச்சு.
அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடுறோம். இப்போ கருப்பு கவுனி அரிசி பொங்கல் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கருப்பு கவுனி அரிசியை வந்து வறுத்துட்டு வச்சுருந்தோம் இல்லையா, காமிச்சோம் இல்லையா. இதை நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ண வேணாம், அதை உடச்சிக்கணும். ரவை பதத்தில் உடச்சிட்டு இப்போ சுடு தண்ணி உள்ள ஊற வச்சுட்டு வச்சுருக்கேன் நான். இப்போ எல்லாம் கொஞ்சம் பாதி பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு 3 விசில் விட்டோடனே உங்களுக்கு நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள் பொங்கலை. இப்போ குக்கர் பற்ற வச்சுக்கிறோம். குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் வச்சுட்டோம் நம்ம. பாருங்கள், இதில் ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கிறோம். ஏன்னா அந்த வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து அடி பிடிக்கும், அதனால தான் அடி பிடிக்காமல் வரதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டோம் அதில். இப்போ நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி எல்லாமே இதில் சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம், கல் உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும், தாளிப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுறோம், மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இது ஒரு 3 விசில் வரட்டும், அப்போ தாளிச்சிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 3 விசில் வந்துடுச்சு கருப்பு கவுனி அரிசி. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். 3 விசில் தான் பாருங்க. ஏன்னா நம்ம வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிடல, உடச்சி போடுறோம். ரெண்டாவது வந்து நெய் ஒரு ஸ்பூன் கீழே போடுறதால குக்கரில் அடி பிடிக்காமல் வரும். இல்லைன்னா சம்டைம் அடி பிடிச்சிக்கும், அப்படி கட்டியாயிடும் இந்த பொங்கல். அப்படியே இது மாதிரி கலரும் போது வரவே வராது. இந்த பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு பாருங்க. பாருங்க இவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான பொங்கலுங்க. நம்ம இப்போ இந்த பொங்கலை தாளித்து கொட்டிட்டு இதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மக்கான் சூப்பு ரெடி பண்ண போகிறோம். வாங்க, இப்போ மக்கான் சூப்பை நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னு இதில் பார்க்கலாம். இப்போ இது சூடு ஏறிடுச்சு குக்கரு. இப்போ நம்ம இதில் இங்கே பாருங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோம், அவ்வளோதான் போதும். நெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். ஜீரகம் இவ்வளோ ஜீரகம், இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இது ஜீரகம் பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். அதில் ஏன் பெருங்காயம் சேர்க்குறேன்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா இந்த ஐட்டம் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து கேஸ் எல்லாமே, அதனால் வந்து சிலருக்கு ஒத்துக்காது இல்லையா. அதனால் வந்து இது எல்லாம் நம்ம பருப்பு ஐட்டம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, முளைக்கட்டி. அதனால் இப்போ இந்த ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட்டு சும்மா இந்த நெய்யில் ஜீரகத்தில் இது வணங்கினா இல்லை, சும்மா இங்கே பாருங்கள். தக்காளி, பச்சை மிளகா, இப்போ இது கூட இங்கே பாருங்கள் நம்ம இஞ்சி இதை பொடி பொடியாக பாருங்கள், பூண்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இது மாதிரி பொடியாக போடுங்க, நசுக்கி போடாதுங்க, அது ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இஞ்சி இதையும் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு போடுறோம்.
இப்போ கொஞ்சம் பீன்ஸு இதை போட்டுக்கிறோம். இது வந்து என்னடா இவ்வளோ போடுறேன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம். நாங்கள் இது வேறு இட்லி தோசை எதுவும் வேணாம். இதை சாப்பிட்டுட்டிங்கனாவே அந்த சூப்பை இதை சாப்பிட்டுட்டு அந்த சூப்பை குடிச்சிங்கனாவே வயிறு ஃபுல்லாகிடும். ஏன்னா காயெல்லாம் சாப்பிட்றது நல்லது தானுங்க. அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துப்பேங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு தான் யோசனை பண்ணிட்டு செய்வோம். நாங்கள் இப்போ இந்த காணம் இதில் சேர்த்துக்கிறோம். வணங்கிடுச்சு. இது அவ்வளோதான். சும்மா எல்லாம் ஒரு போட்டு எல்லாம் அந்த நெய்யில் எல்லாம் கொஞ்சம் வணக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், இந்த பருப்பை எல்லாம் இதில் சேர்த்துடுறோம். நம்ம இப்போ இந்த ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துடுறோம். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் சுண்டலில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம அப்புறமா கூட உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இது வந்து மக்கானை சேர்த்துக்கிறோம். இது வந்து ஒரு 5 பேர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இது தாராளமாக போதுங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு பவுலில் சாப்பிட்லாம் தாராளமாக. ஒருத்தர் இந்த பவுலில் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். அவ்வளோதான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இது நீங்கள் வந்து 5 லிட்டர் குக்கர் இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் இல்லை. நாங்கள் நிறைய குக்கரே யூஸ் பண்ண மாட்டோம், மண்பானை சட்டி தான் நிறைய யூஸ் பண்ணுவோம் நாங்கள். அதனால் என்கிட்ட 5 லிட்டர் குக்கர் இல்லை. அதனால் நான் இந்த குக்கரில் தான் பருப்பு வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த குக்கர் வச்சுருக்கேன். அதனால் இது கொஞ்சம் அதிகமாக காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அவ்வளோதான், இது எல்லாமே போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வரணும், அவ்வளோதான். வாங்க நம்ம இப்போ வந்து இது ஓப்பன் பண்ண போகிறோம். மக்கானா சூப்பு பாருங்கள். மக்கானாலாம் பாருங்கள், மேலே போட்டோம் இல்லையா மக்கானா, இங்கே பாருங்க பெருசாக இருந்ததில்ல, எப்படி புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் மக்கானாலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இவ்வளோ திக்காக இருக்குது சூப். என்ன திக்காக இருக்குதுலாம் நினைக்காதீங்க. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்படியே இதை சாப்பிடும்போது இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுது. இது பாருங்கள் சூப்பாகவும் ஆகிடும், சூப்பாகவும் குடிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடுது. ஒரு கப்பு சாப்பிட்டிங்கன்னா இதெல்லாம் எடுத்து வச்சு வயிறு ஃபுல்லாகிடும். இதை குடிச்சிங்கன்னா எழுதாடி. இப்போ நம்ம இதில் பெப்பர் மட்டும் சேர்த்துக்கணும். ஏன்னா இதுக்கு காரன்றது வேறு எதுவும் இல்லை. நம்ம பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கோம் அதில், அவ்வளோதான் பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. டெய்லி காலையில் தோசை இட்லி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் சப்பாத்தி, இந்த சம்மர் வெக்கேஷனில் நீங்கள் அதெல்லாம் சாப்பிடாதீங்க. இட்லி தோசை அதெல்லாம் சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிடாதீங்க. இது பாருங்கள் ஈவினிங்கும் சாப்பிட்லாம். இது எல்லோரும் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க, ஸ்கூல் போயிட்டு பசங்க வராங்கன்னா அப்போவும் நீங்கள் ஈவினிங் அதை செஞ்சு கொடுக்கலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. இது நீங்கள் இது மாதிரி சாப்பிடுங்க. கருப்பு அரிசி சேர்ந்த மாதிரி அதில் கருப்பு கவுனி அரிசி, காட்டு யானம், கருங்குருவை அரிசி இதெல்லாம் ரொம்ப சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நான் இது 2 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இன்னும் கூட 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாருங்கள், அதான் மக்கான் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. பாருங்கள், நீங்கள் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து காரம் ரொம்ப சேர்க்க வேணான்னா கொஞ்சமாக போட்டு கொடுங்க பெப்பரு. ஏன்னா குழந்தைங்களுக்கு, நம்ம பெரியவங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு, வயசானவங்க குடிக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இது குடிக்கிறதால வந்து இரும்பல், சளி, உடம்புல இருக்க சோர்வு இது எல்லாமே போகும். இதனால் இதை நீங்கள் ரொம்ப குடிச்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு எல்லோரும், என் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க எல்லோரும் இதை குடிச்சிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு மக்கான் சூப்பு. வாங்க சேவ் பண்ணலாம்.
இங்கே பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.